ஹலோ மக்களே! ஹலோ மை டியர் என்ஆர்ஐஸ். இப்ப நெறைய கிளையண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, மேம் நீங்க சொல்ற பிரைஸ் இருக்கு. அந்த பிரைஸ தாண்டி என்னென்னலாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பட்ஜெட் பிரைஸ் சொல்றோம் இல்லைங்களா? அது போக என்ன நீங்க எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓடிடி. வாட் இஸ் எம்ஓடிடி அப்படின்னா, நீங்க வந்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்ல நம்ம வந்து நாங்க லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து லோன் வாங்குறவங்களுக்கு மட்டும். லோன் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிய நீங்க என்ன பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசினா, அவங்களுக்கு வந்து நீங்க வந்து பிளட்ஜ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் எம்ஓடிடி மெமோரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ். இது வந்து நீங்க பண்ணணும். அது ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கே பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வரும். ஓகேங்களா? நீங்க என்ன லோன் அமௌண்ட் எடுக்கிறீங்களோ, அது பொறுத்து உங்களுக்கு மாறும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஓடிடி ஆகும். லோன் ப்ராசஸிங் ஃபீ ஆகும். இது 2 மட்டும் தான் செலவு. இப்போ மத்தவங்க மாரி நம்ம வந்து ஹிட்டன் சார்ஜஸ் கிடையாது. எல்லாமே தெளிவா நம்ம சொல்லிருவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து லேண்ட் காஸ்ட், பில்டிங் காஸ்ட் அண்ட் டோட்டல் பேக்கேஜ் பிரைஸ். அதாவது பில்டிங் பிளான், அப்புறம் ஹவுஸ் டாக்ஸ், இபி அண்ட் வந்து உங்களுக்கு வந்து சம்ப், அண்டர் கிரவுண்ட் சம்ப், ஓவர் ஹெட் டேங்க், செப்டிக் டேங்க் இதெல்லாம் ஒரு ஃபுல் பேக்கேஜ். திஸ் இஸ் த ஃபுல் பேக்கேஜ் பிரைஸ். ஓகே. அவ்வளதான். உங்களுக்கு வந்து எம்ஓடிடி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லோன் ப்ராசஸிங் ஃபீ. இத தவிர எந்த காஸ்ட்டும் வராது. இது எங்கேயுமே எங்க போனாலுமே நீங்க கேட்டுக்கோங்க. வாட் ஆர் த காஸ்ட் இன்க்ளூடிங் இன் திஸ் பட்ஜெட் அப்படின்னு. நம்ம கிட்ட வந்து நோ ஹிடன் சார்ஜஸ் ஃபார் எனிதிங். ஓகேங்களா? தேங்க் யூ.